கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு விஷயம், நம் கண்களை மூடி நம் தலைகளை தாழ்த்தி தேவனுக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசும்படியாக இந்த சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். என் தகப்பனாக நீர் பேசும், இதோ நாங்கள் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம். நாங்கள் வார்த்தையை கேட்கிறவர்களா மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்கிறார். இதோ உங்களுடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி எங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அடியனை மறைத்து நீர் பேசுகிறார். கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட உடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஞானமாய் கேட்க தேவன் உதவி செய்கிறார். ஆண்டவரே, கேட்கிறவர்கள் அது உண்மை நன்மையான இருதயத்திலே காத்துக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டுகிறார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ பேசுகிற பொழுது ஜனங்கள் மனம் திரும்பினார்களோ, அதே பிரகாரம் இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தைகளின்படி இந்த சத்தியம் விடுதலையாக்கட்டும். உங்க கரத்திலே ஒப்புக் கொடுத்து தாழ்த்தி உங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் நிற்கிற பொழுது நான் திருப்பிக் கொள்வது நாளிலே வேதத்திலே ஆதாரமாக சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, சங்கீதம் 103வது அதிகாரம் 734வது பக்கம் வசனம் 13 நாம் வாசிக்கிற பொழுது நாம் பார்ப்போம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். வேதம் சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், ஒரு உலக பிரகாரமான தகப்பனும் தாயும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான காரியத்தை எவ்வளவு அவர்கள் நேர்த்தியாய் செய்து கொடுக்கும்படியாய் அதற்காக அவர் பிரயாசப்படுகிறதையும் அதற்காக அவர்கள் அர்ப்பணிப்போடு செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலக பிரகாரமான ஒரு தகப்பனும் தாயுமாய் இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவருடைய காரியத்தில் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணும்படியாய் அவருடைய எதிர்காலங்களை குறித்து அவர்கள் மிகவும் அங்கே கவனமாய் அவர்கள் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய தகப்பனும் தாயும் நமக்கு கிடைத்திருப்பது, உலக பிரகாரமான தகப்பனும் தாயும் நமக்கு கிடைத்திருப்பது, அது மாபெரும் பாக்கியமாக நாம் கருத வேண்டும். அதனாலே இந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பனும் ஒரு தாயும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக இவ்வளவு பிரயாசப்படுவார்களானால், இங்கே வேதம் சொல்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், சர்வத்தையும் படைத்து அந்த சராசரங்களையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர், மனுஷனுக்காக ஜீவனையை கொடுத்த தேவன், யோவான் 3:16 நாம் வாசித்து பார்க்கிறோம். நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற காரியத்தை கொடுப்பது எவ்வளவு அதிக நிச்சயம் என்பதை குறித்து அறிந்திருக்கிற அந்த தேவன் இந்த நாட்களிலே நமக்கு நன்மையான காரியத்தை தரும்படியாகவும் அல்லது நம்மை இரக்கம் காண்பிக்கும்படியாகவும் நம்மை மனதுருகும்படியாகவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனாலே வேதம் சொல்கிறது, அவர் யாருக்கு அவர் இரக்கம் காண்பிப்பார்? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் காண்பிப்பார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த நாட்களிலே இந்த வருடம் ஆரம்பித்து 5 மாதங்கள் முடிவிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த 5வது மாதம் இறுதி நாளிலே நாம் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் கடந்து வந்த இந்த 5 மாதங்களை நாம் திரும்பி பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே எத்தனையோ உபத்திரவங்களும் பாடுகளும் வேதனைகளும் கண்ணீரும் நம்மை சூழ்ந்திருந்தது. ஆனாலும் கூட தேவனுடைய கிருபையினாலே நாம் இந்த 5 மாதங்களை கடந்து நாளைய நாளில் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு போக போகிறார். அதனாலே நாம் கடந்து வந்த 5 மாதங்களை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நாம் எப்படி நாம் இவ்வளவு தூரம் கடந்து வந்தோம்? எத்தனையோ உபத்திரவங்கள், வியாகுலங்கள், பாடுகள், கண்ணீர்கள், துக்கங்கள், வேதனைகள் இருந்தாலும் அவை அனைத்திலும் தேவன் நமக்கு போதுமான தெய்வமாக இருந்து நம்மை பாதுகாத்து நடத்தினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலே வேதத்தில் இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் ஆகிய 1வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. பார்க்கிறோம், இவ்வளவு தூரம், இத்தனை காலங்கள், இத்தனை மாதங்கள், வருஷங்கள் தேவன் நம்மை ஒரு தகப்பனை போல
தோளிலே சுமந்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே இந்த நாட்களிலே நாம் ஒரு விஷயம் திரும்பி பார்க்கிற நேரமாய் காணப்படுகிறது. இந்த 5 மாத காலம் அல்லது கடந்து வந்த வருஷங்கள் காலங்கள் எத்தனை பாடுகள் கண்ணீர் துக்கமும் காணப்பட்டாலும் நாம் ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து வந்தது தேவன் தான். நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, நம்முடைய சுயத்தினாலோ நம்முடைய ஞானத்தினாலோ அல்ல, தேவன் நம்மை சுமந்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சுமந்து வந்தார். அக்கினி ஜுவாலையிலே நம்மை தங்களை தப்புவித்தார்கள் வாசித்து பார்க்கிறோம். சிங்க கெவியிலே அவர்களை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தார் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பல தீர்க்கதரிசிகளை பல தேவ மனுஷர்களை தேவன் தன்னுடைய தகப்பனாய் இருந்து அவர்களுக்காய் வைராக்கியமாய் செயல்பட்டதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதனாலே இந்த நாட்டிலே இப்படிப்பட்ட தேவன், ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைக்காய் இறங்குவாரோ அல்லது ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைக்காய் போராடுவாரோ, தன் தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளுடைய தேவைகளை அதிகமாக அறிந்து அதை சந்தித்துக் கொடுப்பாரோ, அப்படிப்பட்ட நல்ல ஒரு தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிதான இந்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஆகையினாலே உலக பிரகாரமாக இருக்கிற தகப்பனும் தாயும் நல்ல காரியத்தை தேடி தேடி நமக்கு கொடுப்பார்களானால் அல்லது நம்மை விசாரித்து நம்மை காத்து நடத்துவார்களானால் அவர்கள் நமக்காக ஜீவனையே கொடுக்க கூடாதவர்களா இருந்தாலும் நமக்காக ஜீவனையே கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட தெய்வமாய் காணப்படுவார். அதனாலேதான் நாம் பார்க்கிறோம் வேதத்திலே லூக்கா எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அது நமக்கு மிகவும் ஒரு தெரிந்த பகுதியாய் காணப்படுகிறது. லூக்கா எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 11, 12, 13 வாசிக்கிற பொழுது நாம் பார்க்கிறோம், உங்கள் தகப்பனாய் இருக்கிற உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவரிடத்திலே அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? பார்க்கிறோம், பொல்லாதவர்களாய் இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறது போல பரம பிதாவாய் இருக்கிற தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கோ அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. பார்க்கிறோம், இப்படியாய் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. உலக பிரகாரமா இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு தகப்பன், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையிடத்திலே தன்னிடத்திலே வந்து அங்கே பார்க்கிறோம், ஒரு அங்கே அந்த வசனத்திலே பார்க்கிற பொழுது அப்பத்தை கேட்டால் அவன் அங்கே கல்லை கொடுப்பானோ, அங்கே பார்க்கிறோம் அங்கே மீனை கேட்டால் அவன் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ, அப்பார் முட்டையை கேட்ட தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாக இருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கிற அறிந்திருக்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம், நமக்காக தன் ஜீவனையை கொடுத்த தேவன் நமக்காக எவ்வளவு நல்ல காரியங்களை கொடுக்க அவர் அறிந்திருக்கிறார். அதனாலே இந்த நாட்களிலே பார்க்கிறோம், சில வேளை நாம் கேட்பது நல்லதுதான். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது நாம் கேட்கிறது நல்ல காரியம் தான். அங்கே பார்க்கிறோம், நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து பல காரியத்தை கேட்கிறோம், பல காரியத்தை குறித்து விண்ணப்பமாக வைக்கிறோம், பல காரியத்தை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஒரு சில காரியங்கள் நமக்கு கிடைப்பதல்ல, ஒரு சில காரியங்கள் தாமதமாக இருக்கும், ஒரு சில காரியங்களிலே நாம் அங்கே அதை பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் காணப்படும். ஆனாலும் கூட இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த ஆவிக்குரிய பிரகாரமா இதை பார்க்கிற பொழுது கர்த்தர் நம்மிடத்திலே நாம் கர்த்தரிடத்திலே கேட்கிறது எதுவோ வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி நாம் கேட்கிற பொழுது யோவான் 14:14 சொல்றது, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று வேதம் சொல்கிறது. இப்படியாக நாம் அவரிடத்திலே கேட்கிறது நல்ல காரியம் தான். ஆனாலும் கூட நாம் கேட்கிற காரியம் எது, அங்கே சிலவரை நாம் கேட்பது என்ன என்று தெரியாமல் நாம் கேட்கிறோம். நல்லதை கேட்டால் தேவன் தருவார், கெட்டதை அவர் தர அனுமதிக்க மாட்டார். அதனாலே நாம் வீடு, வேலைகள், சொத்து, கார், இந்த மாதிரி ஆடம்பரமான காரியங்கள் தேவனிடத்தில் கேட்கிற பொழுது அது தேவனுக்கு சித்தமா இருக்கிற பொழுது அதை அவர் நமக்கு தருவார் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே கேட்கிறதை குறித்து எந்த தவறும் கிடையாது. மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்கிறது. அதனால் நாம் கேட்க வேண்டும் என காணப்படுகிறோம். சங்கீதம் 24 சொல்கிறது, உன் மன விருப்பத்தின் படியே கொடுக்கும்படி அதை தரும்படி நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அதனாலே நாம் விரும்பி கேட்கிறது தேவனிடத்திலே அது நல்ல காரியம் தான். அது தேவனுக்கு சித்தமா, அது தேவன் விரும்புகிறாரா, தேவனுக்கு அது தேவன் நாம மகிமைக்கென்று அது இருக்கிறதா என்பதை தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் தருவார் தான். ஆனாலும் கூட அவர் தனக்கு சித்தமானதை, தன்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர் கொடுக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். இந்த நாட்களிலே சில வேளை நாம் தேவனுடைய
நாம மகிமைக்கென்று நாம் எதையாயும் கேட்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த நாட்களிலே நீங்க பலவிதமான குறைவுல அல்லது பலவிதமான தேவைகளோடு நீங்க காணப்படலாம். ஆனால் நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. நீங்க கேட்கிற காரியங்கள் எப்படி கேட்கிற காரியங்கள், நீர் எனக்கு இதை கொடுக்கிற பொழுது நான் அதை உனக்கு சாட்சியாக நான் உனக்கு தருவேன். நான் நீர் கொடுக்கிற வேலையினால் வருகிற ஐஸ்வர்யங்கள், நீர் கொடுக்கிற வருமானத்தில் வருகிற ஐஸ்வர்யங்கள், இவைகளிலே நான் வாழுகிற பொழுது அது உனக்கு சாட்சியாக மாற வேண்டும். அல்லது நான் தேவனுக்கு பயன்பட வேண்டியதாக காணப்பட வேண்டும். அல்லது உனக்கு நான் கொடுக்கிற காரியமா இது காணப்பட வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அது போதுமானதாக காணப்பட வேண்டும். இப்பொழுது நாம் ஒன்றும் இல்லாத இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவரை பார்த்து எனக்கு தேவனே இதை எனக்கு சந்தித்துக் கொடு அல்லது இதை எனக்கு வாய்க்கப்படும் என்று நான் ஜெபிக்கிற பொழுது அதனுடைய நோக்கம் அங்கே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது நம்முடைய சுயநலத்துக்காகவோ அல்லது மற்றவர்களுடைய காரியத்திலே மற்றவர்கள் கண்டு நம்மை பெருமை கொள்வதற்காக அல்லாதபடிக்கு நமக்கு எதை தேவன் கொடுத்தாலும் அதிலே தேவன் நாம மகிமைப்படும்படியாக அவர் தர வேண்டும் என்கிறதை நாம் எப்பொழுது மனதிலே கொள்ள வேண்டும். அதனாலதான் நான் பார்க்கிறோம் 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அன்னாள் வேண்டிக் கொண்டதை தேவன் அவளுக்கு கொடுத்தார். அன்னாள் வேண்டிக் கொண்டது என்ன நமக்கு தெரியும். அந்த பகுதியை வாசிக்கிற பொழுது அன்னாள் அங்கே குழந்தை பாக்கியம் இல்லாதபடினாலே அவள் தன்னுடைய சக்காலத்தினாலே மிகவும் வேதனைப்பட்டு எல்லாருமே அவளை மிகவும் துக்கப்படுத்தி அவளை மலடி என்று சொல்லி பேசி அவளை வேதனைப்படுத்தினதை நாம் காண்கிறோம். இப்படிப்பட்ட வேதனைக்கு மத்தியில அவள் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவள் வேண்டிக் கொண்டது என்ன, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க, அதை நான் உமக்கு ஏற்றவாறு நான் வளர்ப்பேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார். பாருங்கள், ஆண் குழந்தை தருகிறானால் தீர்க்கதரிசியாக உமக்கு ஊழியம் செய்ய நான் உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அன்னாளுடைய வேண்டுதலை பார்க்கிற பொழுது அது தேவனுக்கு பிரியமாக இருந்தது. அன்னாள் எப்படி வேண்டுதல் செய்தால், ஒருவேளை எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க, என்னை யாரெல்லாம் வேதனைப்படுத்தினார்களோ அல்லது யாரெல்லாம் என்னை நிந்தித்தார்களோ யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தினார்களோ எங்கெல்லாம் நான் வேதனைப்பட்டு துக்கப்பட்டிருந்தனோ அவர்களுக்கு மத்தியில இந்த ஆண் குழந்தையை வைத்து நான் அவர்களை பழி வாங்குவேன் அல்லது அவர்களுக்கு விரோதமாக இவனை நான் பயன்படுத்துவேன் அல்லது இந்த குழந்தையை கூட அவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும் என்று சொல்லுகிற நோக்கம் அவளிடத்திலே காணப்படவில்லை. அவளுக்கு எத்தனையோ பாடுகள் இருந்தது, எத்தனையோ போராட்டங்கள் இருந்தது. ஆனாலும் அவள் தேவனிடத்தில் எதிர்பார்த்தது என்ன, நீர் எனக்கு கொடுக்கிற அந்த ஆண் குழந்தையை நான் உமக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் ஒரு ஊழியக்காரனாய் உமக்கு அதை தருவேன் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அவள் ஒரு பெண் குழந்தையை கேட்டிருந்தால் அங்கே பார்க்கிறோம், ஒரு பெண்ணினாலே தேவனுக்கு வேகமாக அல்லது வைராக்கியமாக ஊழியம் செய்யக்கூடாத காரியமாக அப்படினாலே அவள் அங்கே ஒரு ஆண் குழந்தையை கேட்டு தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார். அதனாலே ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறது நல்லதுதான், ஆனால் தேவ சித்தத்தை அறிந்து நாம் கேட்க வேண்டும். எது நமக்கு சித்தமானது, எது தேவன் நமக்கு தரக்கூடிய காரியங்கள். அதனாலதான் நாம் இந்த பகுதியில் பார்க்கிற பொழுது தகப்பன் அப்பத்தை கேட்டால் அப்பத்தை கொடுப்பார், மீனை கேட்டால் மீனை கொடுப்பார், முட்டையை கேட்டால் முட்டையை கொடுப்பார். இப்படி நாம் வேண்டிக் கொள்வது எது அது நல்லதாய் காணப்பட வேண்டும். இந்த காரியத்தை பார்க்கிற பொழுது இந்த விதமான ஆகாரம் உடலுக்கு அது மிகவும் போதுமானதாக இருக்கிறது, அது பிரயோஜனமாக இருக்கிறது. அதனாலே இந்த விதமான ஆகாரத்தை கேட்கிற பொழுது அவர் கொடுப்பார். அவர் நாங்கள் கேட்கிறதுக்கு எதிர்மாறாய் அது கல்லையோ அல்லது ஒரு பாம்பையோ தேளையோ அவர் கொடுக்க மாட்டார். உலக பிரகாரமான தகப்பனே இப்படியானால் நம்மை உண்டாக்கினவருடன் நாம் கேட்கிற பொழுது கட்டாயமாக அவர் அதை நமக்கு தர வாங்க இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், தேவன் விரும்புகிறதே நாம் கேட்க வேண்டும். சில வேளை நீங்கள் கேட்டு கிடைக்காமல் இருக்கலாம். காரணம் என்ன, உங்கள் நோக்கம் சரியாக இருக்காது அல்லது உங்கள் நோக்கம் சரியாக இல்லாத அப்படினாலே நீங்கள் கேட்கிற காரியம் தேவன் மகிமைக்கென்று கேட்க வேண்டும். ஆனால் அன்னாள் தேவனுடைய மகிமைக்கென்று கேட்டால் அதை பெற்றுக் கொண்டாள். அதனாலே இந்த நாட்களிலே நாம் தேவனிடத்திலே கேட்கிற பொழுது அவர் சொல்றார், தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் காண்பிக்கிறார். ஆகையினாலே நாம் தேவனுக்கு பயந்தவர்களாய் அவருடைய பிள்ளையாய் நாம் அவரிடத்திலே கேட்கிற பொழுது நம்ம வாழ்க்கையில் குறைகள் எல்லாம் தேவன் நிறைவாய் மாற்றக்கூடிய தெய்வமாய் காணப்படுகிறார். ஆகையினாலே நான் தொடர்ந்து பார்க்கிற பொழுது நாம் பார்க்கிறோம், லூக்கா நிருபம் 15ஆம் அதிகாரம் 19 தொடக்கம் 24 வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே பார்க்கும் இளைய குமாரன் தன் சொத்தெல்லாம் பிரித்து தன் தகப்பனிடத்திலே பெற்றுக்கொண்டு அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பிரியமில்லாத தேசத்திலே கடந்து போய் துன்மார்க்கமாய் அவன் வாழ்ந்து அவன் என்ன செய்யறான், தன் சொத்தெல்லாம் இழந்து போய் என்ன செய்யறான், அவன் குறைவுபட்ட தொடங்கின பொழுது அல்லது அவன் பசியாய் இருந்த பொழுது அவனுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில அவன் என்ன செய்யறான்,
தன்னுடைய தகப்பனை நோக்கி பார்க்கிறான். தகப்பனுடைய வீட்டிலேயோ எத்தனையோ வேலைக்காரர்கள் திருப்தியா இருக்கிறார்கள், நான் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும், நான் திரும்பவும் தேவனிடத்திலே தகப்பனிடத்திலே போவேன் என்று சொல்லி அவன் கடந்து வருகிற பொழுது ஒரு தீர்மானத்தோடு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், நான் இனி அவருடைய பிள்ளை என்று சொல்வதற்கு தகுதி அல்ல, ஒரு வேலைக்காரனாய் நான் அவரை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி அவன் மனம் திரும்புதலோடு கூட வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே தூரத்தில் இருந்து வருகிற பொழுது தகப்பனை விட்டு பிரிந்து போன மகன் எப்போ ஒரு நாள் வருவான் என்று தன் தகப்பன் எப்படி விழிமேல் கண்ணை வைத்து விழி வைத்து அல்லது அவன் வருகைக்காய் காத்திருந்து அந்த தகப்பன் அவன் வருகையை வருகிறதை கண்டபொழுது என்ன செய்கிறான், அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை ஏற்றுக்கொள்கிறான். தூரத்தில் வருகிற பொழுது அவன் ஓடி அவனை கட்டி அணைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் இருக்கிற நானும் நீங்களும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன, ஆண்டவருக்காய் நாம் வைராக்கியமாய் வாழுகிற பொழுது தேவன் நம்மை தோளிலே சுமப்பார், தகப்பனை போல நம்மை நடத்துவார், அவர் நமக்கு இரக்கம் காண்பிப்பார். அப்படிப்பட்ட நல்ல தகப்பனாகிய தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலே தான் இந்த இளைய குமாரன் மரித்து அவன் மனம் திரும்பி வருகிற பொழுது அங்கே சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அவன் மரித்தான் என்று நினைத்தேன், ஆனால் இதோ திரும்பவும் காணப்பட்டான். அவன் உயிரோடு நம்மோடு இருக்கிறதை அவன் கண்ட பொழுது அவன் சந்தோஷப்பட்டான். இப்படித்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் ஒருவேளை பின்மாறி அல்லது பின்மாற்றம் அடைந்து பின்வாங்கி போய் நாம் விழுந்து போகலாம். இங்கே பார்க்கிறோம், ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் பின்வாங்கி போகலாம், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பின்வாங்கி போகலாம், ஊழியத்தில் இருந்தவர்கள் பின்வாங்கி போகலாம், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் பின்வாங்கி பரிசுத்தத்தை இழந்து போகலாம். இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பி வருகிற பொழுது அவர் உங்களை வெறுக்கிற தேவன் அல்ல. எப்படி இந்த இளைய குமாரன் எல்லாவற்றையும் விட்டு அங்கே அவன் தகப்பனை விட்டு தூரமாய் போன பின்பதாக அவன் காத்திருந்து அவனை வரும் பொழுது கட்டி அணைத்து இழந்து போன இரட்டிப்பாய் கொடுத்து அவனை ஏற்றுக்கொண்டாரோ அதே பிரகாரம் இன்றைக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன், தகப்பனை போல நம்மை தோளிலே சுமந்து வந்த ஆண்டவர், நமக்கு இரக்கம் செய்கிற தேவன், எப்பொழுதும் அவர் நம்மை விசாரிக்கிற தெய்வமாய் இருந்து நாங்களும் ஒரு நாள் ஒருவேளை நாம் பின்வாங்கி போயிருப்போமானால் திரும்பவும் நாம் தேவனை தேடி வருவோம் என்கிற வாஞ்சியோடு ஆதங்கத்தோடு அவர் காத்திருப்பார். நாம் அப்படியே வரும் பொழுது அவர் நம்மை வெறுக்காத தேவன், அவர் நம்மை கைவிடாத தேவன், நம்மை ஒதுக்காத தேவன், நம்மை தள்ளிவிடாத ஆண்டவர், நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு இந்த பின்மாற்ற ஆவிகளிலே பிடிக்கப்பட்டு தேவனை விட்டு ஒருவேளை தூரமாய் இருக்கலாம். கடந்த காலத்திலே கர்த்தருக்கு வைராக்கியமாய் ஊழியம் செய்த ஒரு சகோதரியாய் இருக்கலாம், பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு சகோதரனாய் இருக்கலாம், அல்லது தேவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வைராக்கியமாய் நீ வாழ்ந்திருக்கலாம். இந்த காலங்களில் ஏதோ ஒரு சம்பவத்தினால் ஏதோ ஒரு காரியத்தினாலே நீ பின்வாங்கி போய் காணப்படலாம். உலகத்தை பார்த்து பின்வாங்கி இருக்கலாம், உலக காரியங்கள் சிற்றின்பங்கள் ஐஸ்வர்யங்களை பார்த்து பின்வாங்கி போயிருக்கலாம், அல்லது மனுஷரை பார்த்து நீ பின்வாங்கி போயிருக்கலாம். மனுஷனுடைய காரியங்கள் உனக்கு வேதனை நிந்தையை அவமானத்தை கொண்டு வந்திருக்கலாம், அதனால தேவனை விட்டு தூரமாக இருக்கலாம். நீ ஊழியக்காரர்களை பார்த்து நீ பின்வாங்கி போயிருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளை கண்டு நீ பின்வாங்கி போய் வேதனையோடு கூட காணப்படலாம். இப்படி பின்வாங்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவரிடத்திலே வருகிற பொழுது அவர் தங்களை இரக்கம் காண்பித்து சேர்த்துக் கொள்ளக்கூடிய நல்ல தெய்வமாய் அவர் நமக்கு இருக்கிறார். ஆகையினாலே பின்வாங்காதபடிக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் உண்டு, நமக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்காக உண்டு. இயேசு நமக்கு கடவுளாக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்திலே நாம் இருக்கிற பொழுது நாம் அங்கே பின்மாற்றம் கடந்து போற அதிக வேதனை நாம் கொண்டு வருகிறது. அதனாலே இப்படிப்பட்ட தேவன், இப்படிப்பட்ட உபதேசம், இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிற பொழுது நாம் ஏன் பின்மாற்றம் அடைய வேண்டும்? ஆகையினாலே ஒருவேளை நாம தேவனை விட்டு தூரமா இருப்போமானால் இந்த தகப்பன் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர், அவர் நம்மை தோளில் சுமக்கிற தேவன், தன் உள்ளங்களை வரைந்திருக்கு சொன்ன ஆண்டவர், உன்னை கைவிட மாட்டேன் விட்டு விலக மாட்டேன் சொன்ன தேவன், பயப்படாத நோடு கூட இருக்கு சொன்ன ஆண்டவர், நீ சும்மா இருப்ப உனக்கான யுத்தம் என்று சொன்ன தேவன் நமக்கு இருக்கிற பொழுது நாம் உலக காரியத்தை அல்லது உலக பிரகாரமான காரியத்தினாலே நாம் பின்வாங்கி அல்லது அந்த காரியங்களினாலே நாம் அங்கே உடைக்கப்பட்டு நாம் இருப்போமானால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை கட்டி எழுப்ப விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு யூடியூப் கூடாக, பேஸ்புக் கூடாக, எங்களுடைய இந்த நேரலைகள் கூடாக வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னை விசாரிக்கும்படிக்கு, உன்னை தாங்கும்படிக்கு, ஏந்தும்படிக்கு, சுமக்கும்படிக்கு, உன்னை தப்புவிக்கும்படிக்கு வேதம் சொல்கிறது. ஒரு தகப்பனை போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த 5 மாத காலங்கள் அல்லது ரட்சிப்புக்குள்ளே வந்த நாள் முதல் வரை
தேவன் உன்னை நடத்தினார், தோளிலே சுமந்தார், உன்னை காத்தார், உன்னை நடத்தினார், உனக்காக அவர் யுத்தம் பண்ணினார், உனக்காக அவர் பரிந்து பேசினார், உன்னோடு கூட இருந்து அவர் செய்த காரியங்கள் எத்தனை நாம் சற்று திரும்பி பார்க்கிற பொழுது. ஆகையினால்தான் அங்கே உபாகமத்தின் புத்தகம் 1:32 வாசிக்கிற பொழுது ஒரு தகப்பனை போல நம்மை தோளிலே சுமந்து வந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சுமந்து வந்த வழியை திரும்பி பாருங்க, எப்படியாய் நான் உங்களை சுமந்து வந்தேன். ஆகையினாலே இந்த நாட்களிலே நானும் நீங்களும் அந்த சுமந்து வந்த தேவன், நமக்காக தன் ஜீவனையே கொடுத்த தெய்வமாகிய அவரை நாம் அப்படியே நோக்கி பார்க்கிற பொழுது நாம் இந்த நாட்களிலே நாம் அவரோடு கூட நெருங்கி வர வேண்டிய காலத்தில் நாம் நிற்கிறோம். ஒரு சில வேளை எனக்கு ஒரு மனிதர்களாலே ஏற்பட்ட துரோகங்கள், மனிதர்கள், நம்பினவர்கள், சகோதரர்கள், குடும்பங்கள், சகோதரர்கள், தாய் தகப்பனுக்கு கூட ஒரு வேளை நீ அங்கு உனக்கு வேதனையை உண்டு பண்ணிருக்கலாம், அல்லது ஒரு வேளை உன்னை அவர்கள் வேதனைப்படுத்தி இருக்கலாம், அவர்கள் நிமித்தமாய் ஒரு வேளை நீ சோர்ந்து போய் நீ காணப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாங்க மற்றவர்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இயேசு முன்மாதிரியாக இருக்கிறார். மற்றவர்கள் குறைவை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு கொடுத்த பொறுப்புல உண்மையாய் நீ கர்த்தரை தேடுகிற பொழுது அவர் உன்னை நடத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கிறார். ஆகையினாலே உன்னுடைய வாழ்க்கையில தேவன் அழைத்த நோக்கம் என்ன, தேவனை கொண்டு வைத்திருக்கிற தரிசனம் என்ன, திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, அதை நாம் எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும் என காணப்படுகிறோம். ஆகையினாலே தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உலகத்தில் இருக்கிற தகப்பனோ தாயோ அல்லது நண்பர்களோ சுற்றி இருக்கிறவர்களோ நீ நம்பினவர்களோ உனக்கு விரோதமாய் எழுதி வரலாம், உனக்கு விரோதமாய் செயல்படலாம், உன்னை குற்றம் சாட்டலாம், உன்னை அவர்கள் வஞ்சிக்கலாம், அல்லது அவர்களாலே நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அவர்களாலே உன் இருதயம் காயப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை பார்க்கிலும் நான் உன்னை விசாரிக்கிற தெய்வமாய், நான் உன்மேல் இரக்கம் காண்பிக்கிற தெய்வமாய், நான் உன்னை தோளிலே சுமக்கிற தெய்வமாய், இதுவரை நான் உன்னை நடத்தினேனே என்று சொல்லி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நீ மறக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நாளிலே நமக்கு நினைவுபடுத்துகிறார். அதனாலே உலக பிரகாரமான தகப்பனும் தாயும் எப்படி ஒரு தன் பிள்ளைக்காக அவர் இரக்கம் காண்பிப்பார்களோ அதை பார்க்கிலும் 1000 மடங்கு நம்ம இரக்கமும் கரிசனையும் அக்கறையும் உள்ள தெய்வமாய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1:4 வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு பெண் பார்க்கும்படியாய் அங்கே ஒரு தகப்பனாக இருந்து அவருடைய காலத்திலே அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும், அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தகப்பனாக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, உலக பிரகாரமான தகப்பனும் தாயுமா இருந்து நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாம் ஒருவேளை கவலைப்பட்டு கலங்கி இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், அது நம்ம அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, நம் குடும்பத்தை நம் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவர் அதற்காக யுத்தம் பண்ணுவார், அதற்காக அவர் போராடுவார், அதனுடைய காரியத்திலே அவர் அது ஜெயமாய் கொண்டு வருவார். கர்த்தரிடத்திலே இருந்து ஜெயம் நமக்கு உண்டாகும், கர்த்தருடைய பர்வதத்திலே நமக்கு உதவி ஒத்தாசை வரும், அவர் நம்மை நடத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கிறார். ஆகையினாலே நான் நீங்களும் அந்த ஆதியாகமம் 24:1-4 வசனங்களை நீங்கள் வீட்டிலே வாசித்து பார்க்கிற பொழுது அந்த பகுதி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவன் அங்கே முற்படுகிறதை பார்க்கிறோம். அவர் மரித்து போகிற கடைசி நேரத்திலே அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல காரியத்தை அவனுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசத்தோடு கூட ஆபிரகாம் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாகவே தான் இருக்க வேண்டும், சபித்தலும் பிரித்தலும் ஒரே ஊற்றிலிருந்து பிறக்க கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகையினாலே நாம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய காரியங்கள் எப்பொழுதும் நாமே ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். ஆகையினாலே தான் வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் ஒரு சிலருக்கு ஆசீர்வதிக்கவும் சபிக்கவும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகையினாலே நமக்கு பிழையாம் என்கிற ஒரு மனுஷன் இருந்தால் அவனுக்கு தேவன் முழு அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார், அவன் ஆசீர்வதிக்கக்கூடியவனாக இருந்தான், மற்றவர்களை சபிக்கக்கூடியவனாக காணப்பட்டான். ஆகையினாலே நாம் பார்க்கிறோம், எலிசா என்கிறதான ஒரு மனுஷன் வேதத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது அவரை குறித்து பல விதத்துல நாம் வேதத்திலே பார்க்கிற பொழுது நாம் அறிந்திருக்கிறோம். எலிசாவை குறித்து பலர் அங்கே கேலி செய்து அவரை ஏளனமாய் பேசுகிற பொழுது ஒரு வெசை எலிசா மிகவும் கோபப்பட்டு என்ன செய்கிறார்னா, எலிசா அங்கே அவரை சபிக்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம், அங்கே கரடி காட்டு பகுதியிலிருந்து வந்த ஒரு கரடி 42 பிள்ளைகளை அங்கே பீறி போட்டது நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே சபித்தலும் பிடித்தலும் ஒரே ஊற்றுக்கடலில் இருந்து வருவது அது தேவ சித்தம் அல்ல. அதனாலே நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அதை பார்க்கிலும் அதிகமாக
கிருபையும் இரக்கமும் அதை குறித்த கரிசனையும் அதை குறித்த வாஞ்சையும் தாகத்தோடு கூட நமக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். இந்த நாட்களிலே நாம் அவரை அண்டிக் கொள்வோமானால் அல்லது அவர்களை சார்ந்து நாம் வாழுவோமானால் அவரையே நாம் நோக்கி தஞ்சம் என்று சொல்லுவோமானால் என் அடைக்கலம் என் கோட்டை என் துருவம் என் கேடகம் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவோமானால் அவர் நமக்கு நம்பிக்கைக்குரியவராய் காணப்படுவார். ஆகையினாலே இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் பார்க்கிற பொழுது யார் இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களை மாற முடியும் என்றால் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிற பொழுது தொடர்ந்து அதிகாரம் 22ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக கொண்டு போகிற பொழுது வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு ஆபிரகாம் பயந்து நடந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலேதான் தேவனுக்கு பயந்து நடக்கிற நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆவது அதிகாரத்திலே அங்கே 13ஆவது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது பார்க்கிறோம், தன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது கூட கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறார். பார்க்கிறோம், இரக்கம் யாருக்கு கிடைக்கிறது? தேவ கண்களில் இருந்து அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு. ஆகையினால்தான் 22ஆவது அதிகாரத்திலே ஆதியாகமத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆண் குழந்தையை அங்கே பலி செலுத்தும்படியாக கேட்ட பொழுது ஆபிரகாம் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு பயந்து அந்த பலியை செலுத்தும்படியாக கடந்து போகிறார். ஆண்டவர் கர்த்தருக்கு ஆபிரகாம் பயந்து நடந்தபடினாலே அதிலே இருந்து தேவன் தன் பிள்ளையை பாதுகாத்தார் என்று வேதம் சொல்கிறது. பார்க்கிறோம், அவன் அங்கே தன் பிள்ளையுடைய கைகள் கால்களை கட்டி அங்கே பலிபீடத்திலே வைத்து அவனை பலி செலுத்தும்படியாக அவனை வெட்டும்படியாக தன் கரங்களை ஓங்குகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி அங்கே தடுத்து நிறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தான். கர்த்தருக்கு பயந்தபடினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனோடு கூட இருந்து தேவன் அவனை ஆசீர்வதித்து அவன் எல்லைகளை பெரிதாக்கினார். வானத்து நட்சத்திரங்களை போல நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்த சொல்லி வாக்கு பண்ணினார் தேவன். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எதற்காக ஆசீர்வாதம் இல்லை? எதனால நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? நீ தேவனுக்கு பயந்து நடக்கிறாயா? தேவனுக்கு பயப்படுற பயம் உனக்குள்ளே காணப்படுகிறாரா? நீ கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷனாய் இருக்கிறாயா? நீ ஆண்டவரை பார்ப்பதனாலே நீ அப்படியானால் சொல்ல வேண்டியதாக காணப்படுகிறது. ஆண்டவரே, நான் உனக்கு பயந்து நடக்க விரும்புகிறேன். உமது வசனத்துக்கு நடுங்க விரும்புகிறேன். உம்மை பின்பற்ற நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் முழு இதயத்தோடு உம்மை பின்பற்ற நான் விரும்புகிறேன். ஒருவேளை நான் பின்மாற்றமாய் அல்லது ஒருவேளை நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை பெற்று ஒருவேளை நான் தேவனை விட்டு தூரமாய் இருப்பேனானால் அல்லது நான் பின்மாற்றம் அடைந்திருப்பேனானால் இந்த நாளில் நான் தீர்மானத்தை எடுக்கிறேன் என்று சொல்லி நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுகிற பொழுது பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறேன். உனக்கு பிரியமானதை அறிந்து அதை கேட்கிறேன். உனக்கு பயப்படுகிற பயம் என் ஆவியை எனக்குள்ளே தாரும் என்று சொல்லி நான் கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்ய அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆகையினாலேதான் சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்திலே கர்த்தருக்கு பயந்து இருக்கிற மனுஷரை அவர் ஆசீர்வதிப்பார், அவர்களுக்கு இரக்கம் காண்பிப்பார் என்று சொல்லி அந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஆகையினாலே எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற காரியம் என்ன? ஒருவேளை நாங்க ஆண்டவரை அறிந்து பின்வாங்கி போய் ஆண்டவரை விட்டு தூரமாய் வாழலாம். நாம ஒருவேளை அந்த தகப்பனை விட்டு தூரமாய் இருக்கலாம். ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டு பாவமன்னிப்பு நிச்சயம் பரலோக நிச்சயத்தை அறிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு, மீட்பு உண்டு, அவரால்தான் நமக்கு எல்லாமே என்று சொல்லி அறிந்திருக்கிற நானும் நீங்களும் ஒருவேளை இந்த நாட்களில் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் நாம் சோர்ந்து போய் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் தோல்வி, துக்கம், வேதனை, கண்ணீரெல்லாம் நான் ஜெயமாய் மாற்றுவேன். அதற்கு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? நம்மை தகப்பனை போல இதுவரைக்கும் நம்ம தோளில சுமந்து வந்த ஆண்டவர். உலகத்தில் இருக்கிற தாயும் தகப்பனும் நம்மை நம்மால் சொல்ல முடியாது. ஒரு சில வேளையில தூக்கி வீசப்பட்ட பிள்ளைகளும் உண்டு தகப்பன் தாய்மார்களால். ஒருவேளை தூக்கி பிள்ளைகளை கணக்கு எடுக்காத பிள்ளைகளை விசாரிக்காத தகப்பனும் தாய்மார்களும் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் தேசத்திலே பார்க்கிற பொழுது நமக்கு அது வேதனையா இருக்கும். ஆனால் நம்மை ஒருபோதும் மறவாதவர், நம்மை உள்ளங்கையில வரைந்திருக்கிற தேவன், நம்ம இடதுபுறம் வலதுபுறம் சாய்ந்து போவதற்கு வசனத்தில் நம்ம நடக்கிற பொழுது அவர் நம்மை நடத்துவார். நமக்கு முன்பதாய் கடந்து போவார். நம் வாழ்க்கையில் இருக்கிற குணமெல்லாம் செவ்வையாய் மாற்றுவார். குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றுவார். தேவைகளெல்லாம் சந்தித்து கொடுப்பார். நினைக்கிறதுக்கு கேட்கிறதுக்கு
ஜெபிக்கிறதுக்கு மேலாய் தருவார். வானத்திலே பல கதவுகள் இருக்கிற இடங்களாக நம்மை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் யாருக்கு கொடுப்பார்? யாருக்கு அப்படிப்பட்ட இரக்கங்களை தேவன் காண்பிப்பார்? அங்கே நாங்கள் பார்க்கிறோம் 103வது அதிகாரம் 13வது வசனம் சங்கீதத்திலே சொல்லுகிற வார்த்தைப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் அவர் தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கையில வேதனையும் துக்கமும் சஞ்சலமும் காணப்படலாம், வியாதி காணப்படலாம், தேவனுடைய கண்களில் இருக்கிற கிருபை உன்னை விட்டு எடுபட்டு இருக்கலாம், அல்லது தேவ கிருபையை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கையில எல்லாமே தோல்வி, எதை எடுத்தாலும் தோல்வி, நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், வேதனை, குறைவு, ஒரு கையில் பிரயாசத்தோடு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே சகோதரனே, என்னோடு கூட சேர்ந்து இந்த நாளில் இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற அருமையான தாயை தகப்பனே, இந்த யூடியூப் கூடாக, பேஸ்புக் கூடாக, நேரலைகளுக்கு கூடாக இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தாயை தகப்பனே, உன்னுடைய வீட்டுக்குள்ளே தேவனுடைய கரம் கடந்து வர வேண்டுமானால், தேவனுடைய இரக்கங்கள் கடந்து வர வேண்டுமானால், வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுதுதான் அவருடைய இரக்கங்களை நாம் சோதரித்துக் கொள்ள முடியும். ஆகையினாலே தேவனுக்கு முன்பதாய் நம்முடைய துணிகரமான பாவங்கள், தேவன் அருவருக்கிற பாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், அதிலே நாம் கை போட்டு வாழ்ந்து கொண்டிருப்போமானால், இந்த நாட்களில் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், வீட்டிலே ஒரு வாழ்க்கை, சபையில ஒரு வாழ்க்கை, தேவன் பார்வையில உண்மையற்ற ஒரு வாழ்க்கை, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, வாயின் வாக்குகள், கிரியைகள், செயல்கள், சிந்தனைகளில் தேவன் அருவருக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போமானால், நாம் இந்த நாளில் மனம் திரும்ப வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். நம் மனம் திரும்பி தேவனுக்கு பயப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் இரக்கத்தை, தயவை உண்டு பண்ணுவதாய் காணப்படுகிறார். ஆகையினாலே இந்த நாட்களிலே நாம் தேவ கிருபைக்குள்ளே வாழ வேண்டிய காலங்களாக இருக்கிறது. அதனால் தான் வேதத்திலே நாம் பார்க்கிற பொழுது இருள் ஜனங்களையும் காரில் பூமியை மூடிக்கொண்டிருக்கும் கடைசி நாட்களிலே கர்த்தர் மேல் உதிப்பார் சில வார்த்தைகளின்படி இந்த நாட்களிலே உலகமெங்கும் ஸ்தம்பிதப்படுத்தப்பட்டு இருளினாலே கட்டப்பட்டு பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் வியாதியினாலும் பலவிதமான நெருக்கத்துக்குள்ளே உலகம் முழுவதும் கடந்து போகிற பொழுது பல குடும்பங்கள் வியாதிப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், தீங்கு உன்னை அணுகாதபடிக்கு எகிப்துக்கு உண்டான சகல வியாதி உன்னை விட்டு விலக்குவேன். ஆண்டவருடைய வேதம் சொல்லும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து அதை நாம் சுதந்திரித்துக் கொள்கிற பொழுது கர்த்தர் நம்மை கிருபையாய், தயவாய், இரக்கம் காண்பித்து நம்மை நடத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கிறார். ஆகையினாலே எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், எனக்கு பயப்படுகிற பயமுடத்திலே காணப்படுகிறதா? இன்னைக்கு மனுஷனுக்கு பயப்படுகிறோம். மனுஷர்கள் பார்த்து நம்மை ஏளனமாய் சொல்லிவிடுவார்கள், அல்லது நம்மை வேதனைப்படுத்துவார்கள் சொல்லி நம்முடைய காரியங்களை குறித்து மனுஷனுக்கு நாம் மறைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வெளிக்கு வராத மறைபொருள்களை அறியப்படாத ரகசியமும் இல்லை. அதனாலே இந்த நாட்களில் நாம் எதையெல்லாம் தேவனுக்கு மறைத்து அல்லது தேவனுக்கு விரோதமாய் நாம் கிரியை செய்து கொண்டு அல்லது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ கர்த்தர் அதை அறிவார். அதனாலே தேவ சமூகத்திலே ஆண்டவருக்கு நேராய் நாம் இருதயத்தை திருப்புவோம். ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல போகிறோம், ஒரு விஷயத்தை மன்னியும் ஆண்டவரே, நல்ல தகப்பனாய் இருந்து ஆண்டவரே நீர் எனக்கு இரக்கம் காண்பிப்பதற்கு இன்றைக்கு என்னிடத்திலே காணக்கூடாத அந்த தேவ பயம் எனக்குள்ளே வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல போகிறோம். மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறேன் ஆண்டவரே, என்னுடைய பெருமைகளை நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவருடைய முரட்டாட்டங்களை விட்டு விடுகிறேன், துணிகரமான பாவத்தை நான் விட்டு விடுகிறேன், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். இழந்து போன ரட்சிப்பை திரும்ப எனக்கு தாருங்க ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து ஆண்டவரே களிப்பும் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு வாழ்க்கைகளை நீ கொண்டு வாங்க என்று சொல்லி இன்றைக்கு யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, உன் வீட்டுக்குள்ள தேவனுடைய இரக்கங்கள் காணப்பட வேண்டுமா? தேவனுடைய கிருபை உன் வீட்டுக்குள்ள வர வேண்டுமா? தேவனுடைய பாதுகாப்பு உனக்கு வேண்டுமா? ஆண்டவரை பார்த்து சொல்லு, நான் உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோ பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைகள் படி ஆண்டவரே
இந்த நாளிலே உமக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இதோ நான் மனம் திரும்புகிறேன். இதுவரைக்கும் ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏனோ தானோ நான் வாழ்ந்தேன் ஆண்டவரே. அண்ணனும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு நீர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். இந்த மெல்லிய சத்தத்தோடு என்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர். இதோடு பேசுகின்ற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் ஒரு தகப்பனை போல ஆண்டவரை என்னை நடத்தி வந்து நானும் உடைய காணியாட்சிக்கு புறம்பானவளாக இருந்தேன். உடைய பிள்ளை என்று சொல்வதற்கு தகுதி இல்லாதவளாக இருந்தேன். வளமைக்கு உடனே வித்தியாசம் தெரியாதவளாக இருந்தேன். அந்த காலத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நீர் என்னை அழைத்து ஆச்சரியமான ஒளியிடத்தில் என்னை கொண்டு வந்து உடைய புண்ணியங்கள் எல்லாம் எனக்கு அறிவித்து ரட்சிப்பை கொடுத்து பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. நானோ வென்றால் உமக்கு பயப்படுற பயம் இல்லாமல் உம்மை விட்டு தூரமாய் மனம் போன போக்கிலே பாவத்தை தண்ணீரை போல பருகிக் கொண்டு பரிசுத்தத்தை இழந்து உலகத்திலே நான் பிணைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு விஷயம் என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவரே. ஆண்டவரே என் குடும்பத்தின் மேலே என் பிள்ளைகள் மேலும் உடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. நான் மனம் திரும்புகிறேன். நீர் எனக்கு வேண்டும். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகையினாலேதான் மிகவும் அருமையான ஒரு பாடல் நாங்கள் பாடினோம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி மிகவும் அருமையான ஒரு பாடலை நாங்கள் பாடினோம். அவர் ஒடுக்கப்படுவோருக்கு அடைக்கலமும் நெருக்கடி வேலை நமக்கு அனுகூலமான துணையுமானவர். ஒருவேளை ஒடுக்கப்பட்டிருக்கிறியா ஆண்டவரை பார்த்து சொல்லு, நீங்க எனக்கு வேண்டும் ஆண்டவர். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. உங்க இரக்கம் எனக்கு வேண்டும். உங்க பாதுகாப்பு வேண்டும். உங்க கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்மை விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரே? ஆண்டவரே உம்மை விட்டு நான் எங்கே யாரிடத்திலே போவேன் ஆண்டவர்? நித்திய ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடமே உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுகிற பொழுது அவர் நம்மை தம்முடைய கரத்தினாலே மூடி மறைத்து தேவன் மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து நம்மை நடத்தி நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கிறார். ஆகையினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், எனக்கு பயப்படும் மகளே. எனக்கு பயப்படுகிற பயம் உன்னை உயர்த்தும், உன்னை ஆசீர்வதிக்கும். வேதத்துக்கு வசனத்துக்கு நடுங்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வசனம் நம்மை உயிர்ப்பிக்கட்டும். வசனம் நம்மை பலப்படுத்தட்டும். வசனம் நம்மை தைரியப்படுத்தட்டும். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே இத்தனை பேருக்கு இல்லாத சலாக்கியத்தை எனக்கு கொடுத்தீர். உங்க வார்த்தையை கேட்கும்படியா எனக்கு கிருபை பாராட்டினீர். இதோ வார்த்தையை கேட்பவர்களா மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். சித்தம் சிந்தனை உணர்ச்சிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஜீவ பலியாய் எங்களை பொறுப்படுத்தி நடத்துவீராக. என் கையின் கிரியைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீர். சிந்தனைகளை அறிந்திருக்கிறீர். செயல்களை அறிந்திருக்கிறீர். மாய வார்த்தைகளை அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றிலும் இருந்து உண்மை நாங்கள் வேதனைப்பட்டு துக்கப்படுத்தி இருக்கிறோம். எங்களை மன்னியும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கப்பட்டு விட்டு இறக்க பெறுவான்னு சொன்னீங்க. எங்கள் பாவத்தை எல்லாம் அரைக்க பண்ணி விட்டு விடுகிறோம். ஆண்டவரே எங்களை மன்னியும். எங்களோடு கூட இடைப்படும் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உலக பிரகாரமான வருமானங்கள் கையில் பிரயாசம் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தருக்காய் பயந்து கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாய் உங்க சமூகத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் கூடாது. எங்களுக்காய் கருந்து பேசுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இதாவது வலது வாசத்திலே வீற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காய் கருந்து பேசி எங்களுக்காக மன்றாடுகிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்கள் சாபம் அக்கிரமங்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்தார். அந்த கல்வாரி அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இத்தனை பெரிய காரியத்தை எங்களுக்காக செய்தீர் ஆண்டவரே. இனி ஒரு நாட்களில் எங்களை நடத்தி தாங்கி ஏறி சுமப்பீர் ஆண்டவர். நாளைய நாள் ஆரம்பிக்கிற புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமான சுகமான சமாதானமான விடுதலையான மகிழ்ச்சியான மனமகிழ்ச்சியான மாதங்களா இருக்கட்டும். கடந்து வந்த 5 மாதங்களை பார்க்கிறோம். இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமான சுகமான மாதமா இருக்கட்டும். விடுதலையான ஒரு மாதமா இருக்கட்டும். குறைவெல்லாம் நிறைவாய் மாறி மகிழ்ச்சியான ஒரு மாதமா இருக்கட்டும். உங்க கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்பி பார்க்கிறோம். நீர் எங்களை தகப்பன போல தோளில் சுமந்து வந்து இதுவரை எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்துகிறோம்.
இதோ என்னோடு கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இந்த யூடியூப் கூட Facebook கூட நேரலையிலே என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒருமனப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பன் தாய் பிள்ளைகள் எதிர்காலங்கள் நோக்கங்கள் மனவிருப்பங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அவளை நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்க கரத்தில் ஆண்டவருடைய தகப்பனே பிள்ளைகளாய் நாங்கள் உங்களுக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க பாதத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உங்களை உயர்த்தி எல்லா மகிமைக்கு கணத்துக்கு துதிக்கு பாத்திரராய் இருக்கிற எங்கள் அருமை ஆண்டவர் இரட்சகர் விருப்பருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். God bless you. கர்த்தர் நல்லவர். எங்களோடு கூட சேர்ந்து தொடர்ந்து நீங்க யூடியூப் கூடாக Facebook கூடாக தேவனுடைய செய்தியை நீங்க கேட்கிறீங்க. உங்க வாழ்க்கையில அது ஆசீர்வாதமா இருக்குமானால் எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க. உங்களுடைய நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தினார். வருகிற மாதத்திலும் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you. God bless you.